வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இது எல்லாருக்குமே பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இது கம்பு. இன்றைக்கி நம்ம கம்பு கஞ்சி தான் காய்ச்ச போகிறோம். இப்போ இதை உடம்புக்கு ரொம்ப நல்லது, அவ்வளோ நல்லது. கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் கூழ் மாதிரி வச்சு குடிக்கலாம். இன்றைக்கி நம்ம கஞ்சி காய்ச்ச போகிறோம் இதில். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கம்பை நான் இந்த அலாக்கில், சின்ன அலாக்கில் ஒரு அலாக்கு எடுத்திருக்கேன். ஒரு அலாக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கிண்ணத்தில் அந்த கம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது நான் கழுவி தான் வச்சுருக்கேன். கம்பு 2 தடவை அலசிச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஓரளவு ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, குறைன்னு அரைச்சி இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம் பாத்திரத்தில். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு அரைச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவு குறைன்னு இருக்குது பாருங்கள். இது நம்ம இப்போ எல்லாத்தையும் அரைச்சி இந்த மைஸை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஒரு படி ஊற வச்சோம், கொஞ்சோண்டு வந்திருக்கு பாருங்கள். இதில் இப்போ தண்ணி கலந்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி சும்மா இத்தனோண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு அலாக்கு கம்பு போட்டோம்ல, அதே ஒரு 4 அலாக்கில் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நான் 3வது அலாக்கு சேர்த்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு அலாக்கு கம்பு எடுத்திங்கன்னா 4 அலாக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 அலாக்கு எடுத்திங்கன்னா 8 அலாக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வீட்டில் இருக்கவங்க தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாக சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கோங்க, கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அந்த பாத்திரத்தை அரைச்சி வச்சு உப்பு சேர்த்துக்கலாம். அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் வச்சுட வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் வச்சுட வேண்டாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கிண்டி விட்டுட்டே இருங்க. கொதி வர வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கை விடாமல் கிண்டி விடணும். ஏன்னா அடியில் பிடிச்சிக்கும், அடி பிடிக்காது. ஃபஸ்ட்டு அடி பிடிக்கிறதுக்கான ஸ்டார்டிங் ஆகும். அதனால் கொதி வர வரைக்கும் இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கையை எடுத்துடாதீங்க, கையை எடுத்துட்டா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி அடியிலேருந்து கிண்டி விடுங்க. இப்படி மேலாப்பில் கிண்டி விடக்கூடாது. இந்த மாதிரி அடியில் வரைக்கும் இப்படி கிண்டி விடணும். சவுண்டு கேட்குது பாருங்கள் நான் கிண்டி விடுறது. இந்த மாதிரி அடியிலேருந்து கிண்டி விடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா வரும் கம்பு கஞ்சி. கம்பு கூழ்னு சொல்லலாம், இல்லை கம்பு கஞ்சின்னு சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கிறது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொதி வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது குடிக்கிற அளவுக்கு. இப்போ பாருங்கள் நான் சொன்னேன்ல கிண்டிகிட்டே இருக்கும்போது கொதி வரும்னு. பாருங்கள் நம்ம கிண்டிகிட்டே இருக்கோம், அந்த சைடு கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள். கிண்டிகிட்டே இருக்கும்போது கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள். இப்போ நான் காமிச்சேன்ல கிண்டிகிட்டே இருக்கும்போது கொதி வந்துச்சுல. இப்போ என்ன பண்ணால் ஸ்டவ்வும் சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சதுக்கப்புறம் இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். வேகும்போது ஒரு 4 நிமிஷம், ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டால் போதும். இப்போ அடி பிடிக்காது. ஏன்னா கெட்டியாகிடுச்சு, அதனால் இனிமேல் அடி பிடிக்காது. தண்ணியாக இருக்கும்போது அப்போ கொஞ்சம் தண்ணியாகவும் கொஞ்சம் கெட்டியாகவும் இருந்துச்சுல, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் வைக்கும்போது அப்போ தான் அடி பிடிச்சிரும். இப்போ அடி பிடிக்காது கொதி வந்ததுக்கப்புறம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக தெரியுது பாருங்கள், நான் இப்போ ஊற்றி காமிக்கிறேன். இது ரொம்ப கெட்டியாக இருக்கும். உங்களுக்கு நான் கொதி வர்றதுக்கு முன்னாடி கிண்டிகிட்டு இருக்கும்போதே ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு. இல்லாட்டி இந்த 10 நிமிஷம் சொல்லும் போது நான் 10 நிமிஷம் இருக்கட்டும்னு சொன்னேன்ல சிம்மில், அப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடியிலலாம் பிடிக்காது இனிமேல். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம குடிக்க ஆரம்பிச்சிடலாம்.
இப்போவும் நம்மளோட கம்பு கஞ்சி கம்பு கூழ்னு கூட சொல்லலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் வந்து நாங்கள் வந்து வீட்டில் வந்து தயிர் ஊற்றி சாப்பிடுவோம். மோர் இல்லை தயிர் எது வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம். நீங்கள் வந்து தயிர் மோர் ஃப்ளேவர் பிடிக்கலை அப்படின்னா வந்து நீங்கள் அப்படியே சாதாரணமாகவே குடிக்கலாம். இதுக்கு வந்து நான் இனிமேல் தான் சைட் டிஷ் பண்ணணும். நீங்கள் வந்து காரமாக ஒரு வத்தலோ இல்லை ஊறுகாயோ இல்லை பச்சை மிளகாயை வந்து கீறி வச்சு எண்ணெயில் வதக்கி சாப்பிட்லாம். இல்லை நான்வெஜ் குழம்பு வச்சு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வந்து நல்லா காரசாரமாக வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கு கொடுங்க, எல்லாருமே சாப்பிட்டா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.